வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7847045678. கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் ஒரு வழியாக முழு அளவில் செயல்பாட்டுக்கு வந்துள்ளது. முதலில் SETC பேருந்துகள் மட்டும் கிளாம்பாக்கத்தில் இருந்து இயக்கப்பட்ட நிலையில் பின்னர் ஆம்னி பேருந்துகளும் கிளாம்பாக்கத்தில் இருந்து இயக்கப்பட்டன. தற்போது அரசு போக்குவரத்து கழகங்களின் அனைத்து பேருந்துகளும் கிளாம்பாக்கத்தில் இருந்து இயக்கப்படுகின்றன. பேருந்துகள் முழு அளவில் இயங்க தொடங்கி இருப்பதால் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை சுற்றியிருக்கும் பகுதிகள் முழுவதும் போக்குவரத்து நெரிசலால் ஸ்தம்பிக்கிறது. ஒரே நேரத்தில் அதிக பேருந்துகள் பேருந்து நிலையத்திலிருந்து வெளியே வருவதால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வாகனங்கள் மெல்ல மெல்ல ஆமை வேகத்தில் ஊர்ந்து செல்லும் நிலை இருக்கிறது. பல மணி நேரமாக போக்குவரத்து நெரிசலிலேயே சிக்கி நிற்கும் நிலை இருக்கும் நிலையில் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலை முழுவதும் வாகனங்கள் மையமாக உள்ளது. இது ஒரு புறம் இருக்க, கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் ஆய்வுக்கு வந்த அமைச்சர் சிவசங்கர் அடுத்தடுத்து என்னென்ன வசதிகள் கொண்டு வருவது குறித்து அதிகாரிகளுக்கு அறிவுரை வழங்கினார். அப்போது பேருந்து நிலையத்தில் நின்றிருந்த 4-5 பெண்கள் திடீரென அமைச்சரை நோக்கி கையெடுத்து கும்பிட்டவாறு வந்தனர். என்ன கோரிக்கை என அமைச்சர் கேட்டுக்கொண்டிருக்கும் போதே காலில் விழுந்து அந்த பெண்கள் கதறி அழுதனர். காப்பாத்துங்க, உங்களை விட்டா எங்களுக்கு யாரும் இல்லையா, நீங்க என்ன பண்ணலாம்? பெருங்களத்தூர் பேருந்து நிலையத்தை நம்பி சுமார் 300க்கும் மேற்பட்டோர் வியாபாரம் செய்து வந்தனர். தற்போது கிளாம்பாக்கத்திற்கு பேருந்து நிலையம் மாற்றப்பட்டதால் பெருங்களத்தூரில் பெரிய அளவில் பேருந்துகள் நின்று செல்வதில்லை என கூறப்படுகிறது. இதனால் வியாபாரம் முற்றிலும் முடங்கியதால் வாழ்வாதாரத்திற்கும் வழியில்லாமல் தவிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. ஒரு பஸ் கூட எங்களுக்கு நிக்கல. காலையில இருந்து எல்லாருமே வயசானவங்கல இருந்து பெரியவங்கல இருந்து எல்லாமே இருக்கிறோம். எங்களுக்கு இதுதான் பழப்பே. நாங்க இதை விட்டா நாங்க சாவறதா எங்களுக்கு வழி. நாங்க ஒருத்தவங்க கிடையாது, 300 பேர் புருஷன் இல்லாத பிள்ளைங்க இல்லாத எல்லாமே வாழறோம். கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலும் கடைகளை தவிர்த்து மற்ற வியாபாரிகளுக்கு அனுமதி இல்லை என்ற நிலையில் வேறு வழியில்லாமல் தவித்து வரும் பெண்கள் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் தாங்கள் வியாபாரம் செய்ய அனுமதிக்க வேண்டும் என கூறி அமைச்சரின் காலில் வந்து விழுந்து ஆதங்கத்தை கொட்டினர். தாம்பரம், பெருங்களத்தூர் என பேருந்து நிலையங்களை நம்பிதான் காலம் காலமாக பிழைப்பு நடத்தி வருவதாக வேதனை தெரிவித்த வியாபாரிகள் தங்களுக்கு ஏதாவது இடவசதி செய்து தர வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் வந்து அதிகாரிகளிடம் கேட்ட போதும் உரிய பதிலளிக்காமல் உதாசீனப்படுத்தியதால் தான் அமைச்சரை சந்தித்து கோரிக்கை விடுத்ததாகவும் தெரிவித்தனர். எங்களுக்கு பஸ் ஸ்டாண்டு தான் தொழில், வேற எதுவும் தொழில் கிடையாது. இதில் தான் நாங்கள் விற்கணும். எல்லா பஸ்ஸும் இங்கே வந்துருச்சு. நாங்கள் வந்து கேட்டோம், வியாபாரம் பண்ணுறதுக்கு நாங்கள் கேட்டதுக்கு இங்கே அனுமதி கிடையாதுங்க. நாங்கள் ஃபாரின் ரேஞ்சில் நாங்கள் வியாபாரம் இங்கே கட்டி வச்சிருக்கிறோம், லட்சக்கணக்கில் நாங்கள் போட்டு வச்சிருக்கிறோம். எங்களுக்கு இது அனுமதி கிடையாது. நீங்கள் வேற யாருன்னா பெரிய ஆளை பாருங்கன்றாங்க. யாரை பார்த்தாலும் அவங்கள பாருன்றாங்களே. எங்களுக்கு இன்னும் ஒரு முடிவு வரல. தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் சிவசங்கர், பேருந்துகள் அதிக அளவில் இயக்கப்படுவதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது எனவும் விரைவில் சாலையை விரிவுபடுத்தி ஆய்வு செய்து போக்குவரத்து நெரிசலுக்கு தீர்வு காணப்படும் என்றார். அத்தோடு உணவகங்கள், பார்க்கிங் வசதிகள் என கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் தேவைப்படும் அனைத்து வசதிகளுமே படிப்படியாக நிறைவேற்றப்படும் என தெரிவித்தார். பெருங்களத்தூர் அருகில் இதே போல் நெருக்கடி இருந்தது. சாலை அகலப்படுத்தப்பட்டு அதற்கான வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. எந்தெந்த பகுதியில் இது போன்ற பிரச்சனைகள் வருதோ தொடர்ந்து ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்கப்படும். இப்போ இங்கே பார்த்திங்கன்னா நம்முடைய கிளாம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து நிலையத்திலேயே
ஏற்கனவே போர்டு வசதிகள்லாம் எந்தெந்த பேருந்துகள் எங்கே நிறுத்தப்படும் என்று நடைமேடையில் ஒட்டப்பட்டிருக்கிறது. எனவே இதே போன்று ஒவ்வொரு நாளும் என்ன தேவை இருக்கிறதோ அதற்கேற்ப வசதிகள் சீர் செய்து தரப்படும். வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7847045678. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.